ஸ்டிச்சிங் மெஷர்மெண்ட் அப்புறம் கட்டிங் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர் மெஷர் பண்ணிக்கோங்க, அப்புறம் செஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க, அப்புறம் யோக் பார்ட் மெஷர் பண்ணிக்கோங்க, அப்புறம் வெஸ்ட்டு, அப்புறம் டோட்டல் லென்த்து. இப்போ மெஷர் பண்ணிக்கிறத அப்படியே நான் இதில் கிராஃப்ட் பண்ணுறேன். 2 இன்ச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2.5 வந்து நெக்கு கர்வுக்கு கொடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் வந்து 6 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் செஸ்ட்டை 4ஆக டிவைட் பண்ணி 7.5 வச்சுருக்கேன். 7.5 வச்சதில் ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ம் கர்வ் கொடுத்துக்குவோம். ஆர்ம் கர்வ் வந்து ஆர்ம் டெப்த்லேருந்து ஆஃப் டிவைட் பண்ணி 1 இன்ச்சஸ் வந்து இந்த சைடு டெப்த்து கொடுத்தோம்னா நம்ம ஆர்ம் ஹோல் வந்துடும். நெக்கு வந்து 4 இன்ச்சஸ் கொடுத்தேன். யோக் பார்ட் வந்து 15, 14 வந்து சைஸு 1+ ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்டிச்சிங்க்கு. இந்த மாதிரி லைன் போட்டுட்டு யோக் பார்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஷேப் கரெக்டாக வரும். 1/2 இன்ச்சில் மேலே வந்து ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி கர்வ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃப்ராக்கோட யோக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ஆர்ம் ஹோலுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்லாம் தனித்தனியாக பண்ண தேவையில்லை, ஏன்னா இது வந்து ஸ்லீவ்லெஸ் தான், அதனால் அப்படியே வச்சுருக்கோம். இது ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக வச்சுட்டு இப்போ நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் நெக்குக்கு வந்து இப்போ நான் மெஷர் பண்ணுறேன். இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து பேக் நெக்கு ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பின்னாடி ஹூக்கெலாம் வைக்கல, நேராக வந்து நைட்டி போடுற மாதிரி தான் வச்சுருக்கேன் நான். ஃப்ரண்ட் நெக்குக்கும் 4.5ல் இந்த மாதிரி கர்வ் கழுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து யோக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டோட்டல் லென்த்துக்கு வந்து கீழே ஃப்ராகோட இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். எனக்கு 40 சைஸ் வேணும், அதனால் யோக்கை மைனஸ் பண்ணிவிட்டு 28ல் இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இது வந்து 6 இன்ச்சஸில் வந்து ஓவரால் ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரில் வரதுக்காண்டி 6 இன்ச்சஸில் கேப்பில் லாங் கிளாத் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ டோட்டல் லென்த்தை வந்து 28 வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ராகு கட் பண்ணதுக்கப்புறம் இதை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று. இந்த மாதிரி டிவைட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி ஃப்ராகுக்கு வந்து ஃப்ரில் எப்படி வைக்கிறதுன்னு வச்சு காமிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் இந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான். எப்போதும் போல் ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். ஷோல்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டரை எப்போதுமே 3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியாதுல்ல, அதனால். அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸுக்கு கிராஸ் பீஸ் பண்ணுற மாதிரி நெக் ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. நம்ம 4 பக்கமும் நாச்சஸ் கொடுத்துட்டு அதை பரட்டி ஒரு அடி அடிச்சுக்க வேண்டியதான். இப்போ நெக்கு ஃபினிஷ் ஆகிட்டு அடுத்தது வந்து இது வந்து ஸ்லீவ்லெஸ்ஸு ஃப்ரில் வைக்கிறதுனால நான் வந்து ஷோல்டருக்கும் வந்து ஆர்ம் ஹோல் சைடும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஃப்ராக் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸில் தான் தைக்கிறேன், அதனால் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எல்லா சைடும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 2 கையையும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம யோக் பார்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணலாம். கீழே வந்து இப்போ ஃப்ராகை வந்து நம்ம ஃப்ரில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளீட் வேணுமோ அந்த அளவுக்கு சின்னதாக வேணுன்னா சின்னதாக வச்சுக்கோங்க, இல்லைனா பெருசாக வேணுன்னா பெருசாக வச்சுக்கோங்க. ஆனால் மெஷர் மட்டும் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கரெக்டாக முடிகிற மாதிரி ஜாயின் பண்ணுறதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி மெஷர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி நாடாவுக்காண்டி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அதை வந்து ஊசியில் கோர்த்து இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைடில் வந்து ஒரு கர்வ் கொடுத்தா நமக்கு ஏலைன் சுடிதாரில் ஒரு கர்வ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி இது வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃப்ராகுக்கு கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஷோல்டர் அரவுண்டு ஃப்ரில் வைக்கிறோம்ல, அதுக்கு வந்து பாக்ஸ் ஃப்ளீட் வச்சுக்கோங்க. அப்போ தான் அதை பார்க்க நல்லாயிருக்கும். 2 இன்ச்சஸில் பாக்ஸ் ஃப்ளீட் வச்சு இதை வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறது மாதிரியே நல்ல சைடு பார்த்து கிளாத்தை வந்து ரைட் சைடு டு ரைட் சைடு வந்து சேர்த்து வச்சு நம்ம அப்படியே ஃப்ரில்லில் வந்து 4 சைடும் வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வந்து ஷோல்டர்லேருந்து 1.5 இன்ச்சஸ் வந்து கேப் விட்டு அதை வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம லென்த்து எவ்வளோதோ மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த ஃப்ரில்லையும் அளந்து நம்ம 4 சைடும் வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து 6 இன்ச்சஸில் வந்து நான் வந்து வித்தில் வந்து இதை ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருக்கேன். இந்த ஃப்ரில்லு இது தைச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும், பார்த்தா எப்படி நல்லாயிருக்குன்னு. இதை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ராகை வந்து ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதான். நாடாவை வந்து யோக் பார்ட்டில் ஜாயிண்டிங்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்து ஃப்ராகை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.